ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் போனி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் ட்ரக் சேனல். மேகாலயாவில் இருக்கிற சிரப்புஞ்சியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உலகத்தில் அதிகமாக மழை பெய்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிரப்புஞ்சி தான். கிளைமேட் அங்கே வேற லெவலில் இருக்கும். நம்ம இந்தியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா தான். சரி, மேகாலயாவுக்கு சோலோவாக போகணும்னா உங்கள்கிட்ட 13,000 ரூபாய் இருந்தாலே போதும், சூப்பராக அங்கே என்ஜாய் பண்ணலாம். அது இல்லாமல் இன்னொரு ஃப்ரெண்டை கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 4,000 ரூபாய் கிட்ட சேவ் ஆகும். இல்லை நீங்கள் கப்புள்ஸாக போனீங்கன்னா 2,000 ரூபாய் மேலே செலவாகும். ஏன்னா ப்ரைவேட் ரூம்ல எடுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரேட் அதிகம் தாங்க. ஸோ அதனால கப்புள்ஸாக போகும்போது மட்டும் 2,000 ரூபாய் அதிகமாகும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மேகாலயாவுக்கு எப்படி போகலாம், எங்கே தங்கலாம், எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம், எப்படிலாம் சுற்றி பார்க்கலான்ற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலேருந்து மேகாலயா போகணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம அசாமில் இருக்கிற குவாஹாத்தியை ரீச் பண்ணணும். குவாஹாத்தி ரீச் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று ட்ரெயினில் போகலாம், அப்படி இல்லைனா ஃப்ளைட்டில் போகலாம். ட்ரெயினில் போகணும்னா சென்னையிலேருந்து டெய்லி ட்ரெயின் நிறையா இருக்குது. 45 மணி நேரத்துலையும் போகிற மாதிரி இருக்குது, 55 மணி நேரத்துலையும் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். ஸோ நீங்கள் 45 மணி நேரம் போகிற ட்ரெயினையும் எடுத்துக்கலாம். ஸ்லீப்பர் கிளாஸில் போயிட்டு வரதுக்கு 1,700 ரூபாய் ஆகுது. இதே நீங்கள் தேர்ட் கிளாஸில் போனீங்கன்னா 4,450 ஆகுது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. சோலோவாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அப்பர் பெர்த் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மிடில் பெர்த் லோவர் பெர்த்தில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா தூங்க முடியாது. காலையில் நிறைய பேர் எழுப்பி விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து அப்பர் பெர்த்தாக புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இதே நீங்கள் ஃப்ளைட்டில் போகணும்னா சென்னையிலேருந்து குவாஹாத்திக்கு டெய்லியுமே ஃப்ளைட் இருக்குது. அப் அண்ட் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ளைட் டிக்கெட்டு. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பில் போய் புக் பண்ணிங்கன்னா மற்ற வெப்சைட்டோட இந்த ஆப்பில் ரொம்பவே சீப்பாக இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ராவல் பற்றின டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக்கில் ட்ராவலர்ஸ்க்காக ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் அப்படியே தமிழ் ட்ரக்கர் பேஜும் இருக்குது, அதுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண உடனே உங்கள் டிக்கெட்டில் உள்ள பிஎன்ஆர் நம்பரை வச்சு குவாஹாட்டியில் இருக்கிற ரிட்டைனிங் ரூமை வந்து புக் பண்ணிக்கோங்க. ரிட்டைனிங் ரூம்னா ஐஆர்சிடிசி அஃபிஷியலாகவே ரயில்வே ஸ்டேஷன்லாம் ரூம்ஸ் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப சீப்பாகவே இருக்கும். நீங்கள் குவாஹாத்தி போன உடனே அங்கே போய் இதை ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கோ அப்படின்னா ஒரு நாள் தங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரூம் வந்து உங்களுக்கு பட்ஜெட்லேயே முடிஞ்சிடும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஐஆர்சிடிசி அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மேகாலயாவில் இருக்கிற ஷிலாங்குக்கு தான் நீங்கள் போகணும். அங்கே போகிறதுக்கு பெஸ்ட் வே குவாஹாத்தியில் பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு போகிறது தான். அப்படி இல்லைனா குவாஹாத்தி ரயில்வே ஸ்டேஷன் வெளியிலேயே ஷேர் டாக்ஸிலாம் இருக்குது. அதுலேயே நீங்கள் வந்து ஷிலாங் போயிடலாம். ஷிலாங் போனோன்னா உங்கள் ஹோட்டலில் கேட்டிங்கன்னா அவங்களே பைக் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் என்ன விஷயம்னா ரேட் இங்கே விட அங்கே டபுள் மடங்காக இருக்கும். ஸோ அதான் பிரச்சனை. கார் ரெண்டல் வேணுன்னா ஹோட்டல்லே வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க. நீங்கள் குவாஹாத்தி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தீங்கன்னா பால்டன் பஜார்னு இருக்குது. அங்கே போனீங்கன்னாவே ஷிலாங்குக்கு வந்து நிறைய ஷேர் டாக்ஸி இருக்குது. டாடா சுமோக்கு வந்து 200 ரூபாயும் காருக்கு 400 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஷேர் டாக்ஸினா உங்கள் கார்லேயே வந்து நிறைய பேர் கூட வருவாங்க, அதுதான் ஷேர் டாக்ஸி. சப்போஸ் நீங்கள் ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னா ஏர்போர்ட் வெளியிலே வந்து நிறைய ஷேர் டாக்ஸிலாம் இருக்கும். நீங்கள் ஷிலாங்குக்கு டேரெக்டாக அங்கேருந்தே போயிடலாம். நீங்கள் குவாஹாத்திலேருந்து ஷிலாங் வரதுக்கு டாக்ஸியில் 3 மணி நேரம் கிட்ட ஆகும். ஷிலாங்கில் உள்ள அஞ்சலி பாயிண்ட் அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஹோட்டல் போகிறதுக்கு இன்னொரு ஷேர் டாக்ஸி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லாட்டி நீங்கள் பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு வரலாம்னு நினச்சிங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் மேகாலயா போனப்போ இந்த பைக் ரெண்டல் ஷாப்பில் தான் வந்து ரெண்ட் எடுத்திருந்தேன். நீங்கள் அங்கேயே ரெண்ட் எடுத்துக்கலாம். சர்வீஸ் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. 24 மணி நேரம் ஸ்கூட்டர் ரெண்ட் எடுக்கிறதுக்கு 450 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அட்வான்ஸாக வந்து 500 ரூபா வாங்கிக்கிறாங்க. இந்த பைக் ரெண்டல் ஷாப்புக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ இல்லை ஏர்போர்ட்லேருந்தோ வர்றதுக்கு ஓலா அண்ட் ஊபர் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நான் கீழே கூகுள் மேப்போட லிங்க்கும் அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் டாக்ஸிலேயே அந்த இடத்துக்கு போயிருங்க. நீங்கள் பைக் ரெண்டல் எடுக்கணும்னா ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் அவங்கள்ட்ட கொடுக்கணும். நீங்கள் ரிட்டன் பைக் வந்து விடுறப்போ உங்கள் ஐடி ப்ரூஃபையும் நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். குவாஹாத்திலேருந்து ஹோட்டலுக்கு கரெக்டாக 105 கிலோமீட்டர் வருது. நீங்கள் போகிறதுக்கு 3லேருந்து 3.5 மணி நேரம் ஆகும். நீங்கள் குவாஹாத்திலேருந்து அவுட்டர் மேகாலயா பைபாஸ் வந்துட்டிங்கன்னா நீங்கள் போகிற வழியிலேயே நிறைய ஃப்ரூட்ஸ் கடை பார்க்கலாம். அங்கே ஒரு 15 நிமிஷம் பைக்கை நிப்பாட்டி பைனாப்பிள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கு டேஸ்ட்டு. எங்கேயுமே அந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஷிலாங் போகிறதுக்கு எப்போதும் போலயே கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி டைரெக்ஷன் பார்த்துட்டு அங்கே போங்க. ஷிலாங்கில் பட்ஜெட்டாக பெஸ்ட்டாக தங்கிறதுக்கு சில்வர் ப்ரூக் ரெசார்ட்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் 2 பேர் போனதுனால டென்ட் ஸ்டே புக் பண்ணியிருந்தோம். நீங்கள் சோலோவாக போனீங்கன்னா சின்ன டென்ட் இருக்குது, அதை புக் பண்ணிக்கோங்க. ஹோட்டலும் இருக்குது, ஹாஸ்டலும் இருக்குது. 2 பேர் தங்குற மாதிரி டென்ட்டும் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க.
என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் சோலோ இல்லை ஃப்ரெண்டோட போகும்போது ஹாஸ்டல் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கப்புள்ஸாக போகும்போது வந்து 2 பேர் தங்குற டென்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். மினிமம் 5 நாள் பிளான் பண்ணிங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. முதல் நாள் குவாத்திலேருந்து ஹோட்டலில் வந்தீங்கன்னா நல்ல ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா செகண்ட் டே வந்து ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். மேகாலயாவில் ரொம்ப பாப்புலரான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டெக்கர் லிவிங் ரூட் பிரிட்ஜ். இது மாதிரி மேகாலயாவில் 11 பிரிட்ஜ் கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 1844 இந்த பிரிட்ஜெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அது இல்லாமல் அது பக்கத்துலேயே வந்து ரெயின்போ வாட்டர் ஃபால்னு இருக்கு. இந்த 2 இடத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். இங்கே போகிறதுக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் உங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்பிடணும். அது இல்லாமல் ஒரு நைட் அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பேக் பேக்கில் ஒரு நைட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு தேவையான திங்ஸை மட்டும் பேக் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாத்தையுமே வந்து அங்கே ஹோட்டல்லே வச்சுட்டு வந்துடுங்க. இப்போது நோங்கிரியாட்னு ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே தான் நீங்கள் போகணும். ஹாஸ்டல்லேருந்து 49 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஆனால் நீங்கள் பைக்கில் போகும்போது டைம் ஆகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு சீனரிஸாக இருக்கும். ரோடுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் போகிற வழியிலேயே சில சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது, அங்கே தோசை எல்லாமே கிடைக்கும். நீங்கள் போகும்போதே சாப்பிட்டுட்டு அங்கே போயிருங்க. ஒன்ஸ் நீங்கள் நோங்கிரியாட் வில்லேஜ் ரீச் ஆனோன்னே அங்கே யார்ட்டையாவது கேளுங்க டபுள் டெக்கர் பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னு. அவங்களே உங்களுக்கு வந்து ரூட் சொல்லிடுவாங்க. அங்கே போனோன்னே உங்கள் பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு ஃபீஸ்லாம் பே பண்ணிடுங்க. நீங்கள் டபுள் டெக்கர் பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 4000 படிகள் வந்து கீழே இறங்கி போனோம். மொத்தம் போயிட்டு வர்றதுக்கு 8000 படி ஆகும். நீங்கள் கீழே 4000 படி இறங்கினோடனே உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். ஸோ அதனால் அங்கேயே தங்கிடலாம். அதனால ஓவர் நைட் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா நைட் எங்கே நம்ம பைக்கெலாம் நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல பைக்கை பார்க் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சேஃபாகவே இருக்கும் பைக்கு. நீங்கள் டபுள் டெக்கர் லிவிங் ரூட் பிரிட்ஜ் வந்தோடனே அங்கே சின்ன வாட்டர் ஃபால் இருக்குது, அங்கே போய் நீங்கள் குளிக்கலாம். குளிச்சுட்டு பக்கத்துலேயே சில கடைகள்லாம் இருக்குது, அங்கே வந்து மேகி ஆம்லேட் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் ஃபுட்டுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் டபுள் டெக்கர் பிரிட்ஜை பார்த்து முடிச்சோன்னே பக்கத்தில் ஹோம் ஸ்டேலாம் இருக்குது, போய் ஸ்டே பண்ணிடுங்க. ஹோம் ஸ்டே காஸ்ட் வந்து 300 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி போய் ஸ்டே பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு வந்து ஏஜ் ஆனவங்க யாருமே வர வேணாம். யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா நியூ கப்புள்ஸ் மட்டும் இங்கே வாங்க. ஏன்னா கீழே இறங்கி ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் போகிற இடம் வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். காலையில் சீக்கிரமாக 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருங்க. பக்கத்தில் 1 hour ட்ரெக்கில் ரெயின்போ வாட்டர் ஃபால்னு இருக்குது, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அங்கே போயிட்டு வரலாம். போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் போக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிட்டர்ன் நீங்கள் 10 மணி போல் கிளம்புனீங்கன்னா மேலே ஒரு 12 மணிக்கெலாம் போய் ரீச் ஆயிடுவீங்க. மேலே ரீச் ஆனோன்னே பார்க்கிங்கில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் பார்க்கிங்லேருந்து ஹோட்டல் போகிற வழியிலேயே நொகாலிக்காய் வாட்டர் ஃபால் வியூ பாயிண்ட்னு இருக்குது, அங்கே போனால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் படத்தில் தான் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நேரில் பார்க்கலாம். நீங்கள் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 30 நிமிஷம் நடந்து போகிற மாதிரி இருக்கும், ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஹோட்டலுக்கு போயிட வேண்டியதான். ஹோட்டலில் போய் நீங்கள் ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுங்க. இன்றைக்கும் ஏர்லியாக 6 மணி போல் உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டவுக்கி ரிவர்னு நாங்வாங் வில்லேஜ் கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட ஹோட்டல்லேருந்து 63 கிலோமீட்டர் வரும். நீங்கள் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அந்த ரிவரில் வாட்டர் ரொம்ப கிளியராகவே இருக்கும். நீங்கள் தண்ணியை போய் எட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள எல்லாமே கிளியராக தெரியும். நீங்கள் போட் வந்து ஹையர் பண்ணி போகலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பார்டர் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். பட் மழை பெஞ்சுன்னா வாட்டர் கிளியராகவே இருக்காது. மழை பெஞ்சால் மட்டும் இந்த இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த இடத்த பார்த்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே கிராங் வாட்டர் ஃபால்னு இருக்குது, இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். டவுக்கி ரிவர்லேருந்து 30 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 1 hour ஆகும் அங்கே போகிறதுக்கு. ஆனால் அங்கே போனால் 500 மீட்டர் வந்து ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போயிருங்க. நீங்கள் ஹோட்டல் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம்லாம் பார்த்து சீக்கிரமாக கிளம்பிடுங்க. போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்து நம்ம காலையில் வந்து குவாத்தி கிளம்பணும். இவ்வளோ தான் 4 நாளில் மேகாலயாவில் சுற்றி பார்க்க முடியும். 5வது நாள் காலையில் நீங்கள் 10 மணி போல் குவாத்தி கிளம்பலாம் ஹோட்டல்லேருந்து. நீங்கள் குவாத்தி போகிற வழியிலேயே எலிஃபண்ட் வாட்டர் ஃபால்னு இருக்குது, ஆப்ஷனல் தான். நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம்னு சொல்ல முடியாது. பட் ட்ரெக்கிங் ரொம்ப சின்னதாக இருக்கும், நீங்கள் போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். குவாத்தி ரீச் ஆகிறதுக்கு 3.5 மணி நேரம் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஷேர் டாக்ஸியில் வந்திருந்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வெளியிலேயே வந்து ஷேர் டாக்ஸி இருக்குது. நீங்கள் வந்த மாதிரியே ஷிலாங் அஞ்சலி பாயிண்ட்டுக்கு வந்து ஷேர் டாக்ஸி எடுத்துகிட்டு போயிருங்க. அதே மாதிரி அஞ்சலி பாயிண்ட்லேருந்து குவாத்தி ரயில்வே ஸ்டேஷனுக்கோ ஏர்போர்ட்டுக்கோ ஷேர் டாக்ஸி இருக்குது, நீங்கள் அதிலே போயிடலாம். அக்டோபர்லேருந்து ஜூன் வரைக்குமே மேகாலயா போகிறதுக்கு பெஸ்ட் டைமு. ஸோ இந்த டைமில் போனீங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும்.
இந்த மேகாலயா ஃபுல்லாகவே மழை பெய்யறதுனால நீங்கள் ரெயின் கோட் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நைட் இங்கே டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப கோல்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்வெட்டர் அதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. பட் ஆனால் பேக்கிங் வந்து ரொம்ப பெருசாக பேக் பண்ணிடாதீங்க. ரொம்ப லைட்டாகவே வெயிட் கம்மியாக பேக் பண்ணிக்கோங்க. ஒரு பேக் மாதிரி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். சென்னையிலேருந்து ஷிலாங் போயிட்டு வர செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோலோ ட்ராவலர்னா 13,000 ரூபாய் கிட்ட ஆகும். நான் சொல்கிறது பட்ஜெட்டாக போனீங்கன்னா இதில் பெட்ரோல் காஸ்ட்டு, பைக் ரெண்டலு, ஃபுட்டு எல்லாமே சேர்த்து தான். இதே நீங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணும்போது 4,000 ரூபாய் கிட்ட சேவ் ஆகும். மொத்தமாக 22,000 ரூபாய் தான் செலவாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பைக் ரெண்டலும் பெட்ரோல் காஸ்ட்டும் வந்து பாதி தான் செலவாகும். பாதி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால உங்களுக்கு 4,000 ரூபாய் சேவ் ஆகுது. கப்பலாக போனால் 25,000 ரூபாய் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரூமு ப்ரைவேட் ரெண்ட் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃபுட்டுக்கு ஒரு நாளைக்கு 350 ரூபா கணக்கு பண்ணியிருக்கேன் ஒரு ஆளுக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஃபாரின் போகிறதுக்கான பட்ஜெட் ட்ரிப்போட ஐட்டினரி எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு கூட மேகாலயா போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See bye from Bhuvani. Peace.